இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா, லேட் நைட் வெளியில போறது தப்பு இல்ல, பட் வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். சேஃப்டி அண்ட் செக்யூர்டா போகணும். குரூப்பா போங்க, ஃப்ரெண்ட்ஸா போங்க. கோல் போட்டாயா? ஒரு பேரு 2 பேரு தனியா போற இடங்கள்ல தான் அசம்பாவிதம் ரொம்ப நடக்கும். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? போகாதீங்க. போகவேன். ஓகே, எஸ். வேறு ஒரு லேடி ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அந்த லேடி வந்து கீழே தள்ளிட்டாங்க. ஆக்சுவலி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளிடுறாங்க. நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? அந்த அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். என்ன கவனமாக இருந்திருக்கலாம்னா, சரி சொல்லுங்க. அட்லீஸ்ட் புல் பண்ணி ட்ரெயினை நிறுத்திருக்கலாம், அல்லது ஏதாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸோ இல்லை மெசேஜ் எதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்றீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவங்க என்ன கவனமா இருந்திருக்கணும் அதுலன்னு கேக்குறேன். ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களோ இல்லை கணவனையோ அல்லது இந்த மாதிரி அன்டைம்ல டிராவல் பண்ணும்போது அதான் பாயிண்ட். கணவனையோ கூட போட்டு இருந்திருக்கலாம். இப்ப ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஆமாம், ஒரு ட்ரெயின்ல தனியா போகணும்னு விருப்பப்படுவாங்களா என்ன? இப்படியே பேசு, உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறேன். இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருக்காங்க. திருப்பூர் அப்ப உங்களுக்கே தெரியுது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. தவிர்த்து இருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பண்ணாம இருந்திருக்கலாங்கிறீங்களா? பயணத்தை தவிர்த்து இருக்கலாம். பயணம் எதுக்கு பண்ணிருப்பாங்க? அத என்ன கேக்குற? பொழுதுபோகல ட்ரெயின்ல இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும் போயிருப்பாங்க. இப்ப எனக்கு தேவை இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். கோல் போட்டாயா? வீட்டுல ஆம்பளை துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறீங்க? அப்பனா கரெக்டா கேட்டுட்டா? என்னன்னு தெரியல அது. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு 12th படிக்கிற பையனும் 10th படிக்கிற பொண்ணு. ஏன் கோவப்படுற? வேணும்னா அந்த பொண்ணுக்கு வந்து சென்னையை சுத்தி பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையா இருந்திருக்கு. அப்படியா? அப்படித்தான். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப அடுத்த நாள் சொல்லியிருக்கான், நம்ம ஸ்கூல்ல லீவு போட்டு சென்னையை போய் சுத்தி பார்க்கலாம். நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி.